பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 40 வசனத்தின் முன்பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம மேல நினைவாக இருக்கிறார். எப்பொழுதுமே நம்முடைய கர்த்தர் நம்ம மேல நினைவாக இருக்கிறபடியினால அவருடைய வலது பார்சத்திலே அமர்ந்து நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம மேல நினைவாக இருக்கிற கர்த்தர் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாக அறிமுகப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்கானா என்ற ஒரு தேவ மனிதன், அவருக்கு 2 மனைவிகள், அன்னாள் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, பெணினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெணினாள் என்பவளுக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆனால் அன்னாளுக்கோ குழந்தைகள் இல்லை. இவளுக்கு குழந்தைகள் இல்லாதபடியினாலே பெணினாள் இவளை மிகவும் துன்பப்படுத்துகின்றாள், கிளேசப்படுத்துகின்றாள், இவளை சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். இந்த அன்னாள் என்பவளை குறித்து நாம் பார்க்கிற பொழுது இந்த சிறுமைகளை எல்லாம் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே அவள் தேவ சமூகத்துக்கு கடந்து போகிறாள். தேவ சமூகத்துக்கு கடந்து போய் அவள் என்ன அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறாள் என்று பார்க்கின்ற பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினான். அதுக்கு பிற்பாடு அதே அதிகாரத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலேயே 19-20 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கக்கூடிய தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைந்தருளினார். 20ஆம் வசனம் சொல்கிறது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். கண்பானவர்களே, அன்னாளை கர்த்தர் நினைந்தருளினார். எப்படி அந்த அன்னாளை கர்த்தர் நினைந்தருளினார் என்று பார்க்கிற பொழுது அவள் மனங்கசந்து மிகவும் அழுததை, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதை, அவள் தேவ சமூகத்தில் அவள் கதறி அழுது விண்ணப்பம் செய்கிறதையும் கர்த்தர் கண்டார். அவளுடைய விண்ணப்பம் எப்படிப்பட்ட விண்ணப்பமாய் இருந்தது என்று வாசிக்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த சூழ்நிலையில நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் மற்றவர்களால் ஏளனமாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் மிகவும் மனங்கசந்து அழுங்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய சிறுமை என்ன செய்யுங்க, கண்ணோக்கி பாருங்க. எந்த வகையில எந்த சூழ்நிலையில நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை கடனா இருக்கலாம், ஒருவேளை வியாதியா இருக்கலாம், சத்துருக்களுடைய எதிரிகளுடைய நெருக்குதலாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லணும், தேவரீருடைய சிறுமையை கண்ணோக்கி பாருங்க. 2வது, அடியாளை மறவாமல் நினைத்தருளுங்க என்று சொல்கிறார்.
ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே என்னை மறக்காதபடி என்னை நினைத்தருளுங்க. அது மாத்திரமல்ல, அவளுடைய இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், அவள் சொல்லுகிறார், உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை உமக்கே நான் ஒப்பு கொடுப்பேன், அவனுடைய தலையில சவரகன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், அழுகிறோம், நல்லது. கர்த்தர் நினைத்தருள வேண்டுமானால் அதோடு கூட சேர்த்து இந்த அன்னாளினுடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டதா இருந்தது? ஒரு பொருத்தனையோடு கூடிய விண்ணப்பமாக இருந்தது. அவள் கேட்கிறாள், ஆண்டவரே என் சிறுமை மாற வேண்டுமானால் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க. அவள் குறிப்பிட்டு கேட்கிறாள். இன்றைக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் கூட இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதபடி எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் காணப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு 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 அவர்கள் இந்த சூழ்நிலையில அவர்கள் நொந்து போயிருப்பார்கள். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சிறுமை மாற்றப்பட, உங்களுடைய எல்லா விதமான சிக்கல்கள் மாற்றப்பட, எல்லாவித நெருக்கங்கள் மாற்றப்பட கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள், நல்லது. கர்த்தர் இன்னும் உங்களை அவர் நினைத்தருளை உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு பொருத்தனையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. குறிப்பிட்டு கேளுங்க, குறிப்பிட்டு கேளுங்க. அவள் கேட்கிற, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தாரும் என்று கேட்டிருக்கலாம். அப்படி கேட்கல, ஆண் குழந்தையை தாரும் என்று கேட்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள், நீங்கள் குறிப்பிட்டு கேளுங்க. ஒரு வீட்டை தாரும் என்று கேட்பதை பார்க்க